ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்கேஆர் ஃபேமிலி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்க போகிறோம். பிரியாணி மசாலா அரைச்சிக்கிறதுக்கு பட்டை இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மெதுவான சூட்டில் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பாதாம் முந்திரியை பொடியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் 1 கிலோ சிக்கனில் கொஞ்சோண்டு தயிர் போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளியும் போட்டு கொஞ்சம் காரப்பொடி, தனியா பொடி, தேவைக்கேற்ப கொஞ்சம் கல்லுப்பு, அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் புதினா தலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், மேரினேட் ஆகட்டும். அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பட்டை, லவங்கம், கிராம்பு, பலாவெலை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதக்கிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு, எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. அது முன்னாடியே போட்டுட்டா அது சாரெல்லாம் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் நம்ம இதை போட்டு பிறகு தான் அதை போட போகிறோம். ஸோ இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி தண்ணி விட்ட ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து இந்த மாதிரி தண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக கீரி விட்ட பச்சை மிளகாயை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேவருக்காக. அதை ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மசாலா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலா நல்லா இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி விடுங்க. நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே போட்டால் கருகிடும். அதனால தான் நம்ம இப்போ போடுறோம். ஸோ ஃப்ளேவரும் இந்த ஸ்மெல்லும் அரோமா நல்லாயிருக்கும். புதினா போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அரிசி அளவாக எடுத்து அதில் தண்ணியை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலக்காமல் மெதுவாக ஸ்லோவாக கலக்க, இல்லை அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக கலக்கி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அரிசி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, பாதாமோட பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தம்மு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம தம்மு கட்டுற லெவலுக்கு வந்துருச்சு. அரிசியில் லெவல் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அது மேலே தூவி விட்டு நல்லா பரவலாக தூவி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கலாம். ஸோ தம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிளேட் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
அது ரைஸ் நல்லா குக்காக இருக்கும். அதை நல்லா ஒரு டைம் கலரி விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண பிறகு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.